குற்றங்களை கண்டா மறைங்க, இதுக்கு எவ்வளவு நன்மை என்பதை சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூதாவுதுல வரக்கூடிய ரிவாயத், மன் ரஆ ஔரா, யார் ஒருவருடைய தவறை காண்றாரு, ஒருவரால தவறு நடக்குது, குற்றம் நடக்குது, ஒரு பாவம் ஒன்று செஞ்சிட்டாரே, ஃபஸதரஹா, யார் அந்த தவறை மறைப்பாரோ, அந்த குற்றத்தை மறைப்பாரோ, கான கமன் அஹ்யா மவ்ஊதா, உயிரோட புதைக்கப்படக்கூடிய ஒரு புள்ள, பெண் புள்ள, அந்த புள்ள உயிரோட புதைக்கப்பட போகுதோ, அந்த புள்ளைய பேசி பாதுகாத்தா எந்த நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களித்தார்கள். யார் ஒருவருடைய தவறு, குற்றத்தை, குறைய மறைப்பாரோ அவருக்கு அல்லாஹ் அந்த நன்மையை வழங்குவான்னு சொன்னாங்க. ஒருவர் அவருடைய பிள்ளைய, பொம்பளை பிள்ளைய உயிரோட போய்த்து புதைக்க போறாரு, மண்ணில போட்டு, இவரை தடுத்து நிறுத்தி அதை பாதுகாக்கிறார், அந்த நன்மை தான். முஹத்திஸீன்கள் இந்த ஹதீஸை தெளிவுபட, இது ரெண்டுக்கு என்ன தொடர்பு? பிள்ளைய உயிரோட புதைக்கிறதுக்கும் குறைய மறைக்கிறதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? உலமா முஹத்திஸீன்கள் இந்த ஹதீஸை தெளிவுபடுத்தும் பொழுது, ஒருவரால் ஒரு தவறு நடக்குது, ஒரு நல்லா இருந்தவரு, கண்ணியமாக இருந்தவரு, அவரால் ஒரு தவறு நடந்துட்டா, அதை யாராவது பார்த்துட்டாங்களா அவரை நிம்மதியை இழந்துருவார். அவர் தவறை கண்டுட்டாங்களே என்று சொல்லி ஈமான் இல்லை என்றா அவர்கள் தற்கொலை செய்வதற்கும் துணிந்து விடுவார். அவருடைய தவறு தெரிய வந்துட்டு, நான் இதுக்கு ஒரு உலகத்துல வாழ்ந்து வேலை இல்லை, நான் இதுக்கு போற இருக்கிறதுல இந்த பிரயோசனம் இல்லை, நான் எப்படி சமுதாயத்துக்கு முன்னால முகம் காட்டுறது, இவருக்கு தான் தெரிய வந்துட்டது என்று பயந்து ஈமான் இல்லை என்றால் தற்கொலையும் செய்து கொள்வார்கள், ஊரை விட்டு ஊர் போயிடுவார்கள், சகோதரர்களை தலைமறைந்து வாழ ஆரம்பிப்பார்கள். இதே நேரத்தில் ஒரு தவறு எங்களுக்கு விளங்கிட்டு கண்டுட்டோம், எங்களுக்கும் தெரியுது, அவருக்கு தெரிஞ்சுட்டு எனக்கு தெரியும் என்று அவர்கிட்ட போயிட்டு, இங்க வாங்க சகோதரர்களே, சகோதரரே, நீங்க செஞ்ச தவறு தான், இப்ப செய்யாதீங்க, ஆனா நீங்க பயப்படாதீங்க, நான் யாருக்கும் சொல்லிடுவேன், நான் வல்லாஹி நான் இதை யாருக்கும் சொல்ல மாட்டேன் என்று அவரிடம் இந்த வார்த்தையை போயிட்டு சொன்னா அவருக்கு போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்குமா இல்லையா? அவருக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் ஒன்று உண்டா? அதை நான் பயந்து இவர் வெளியில கொண்டு வந்துருவாருன்னு சொல்லி, இவர் தான் வந்து வாக்களிச்சிட்டாரு, அவர் தான் சத்தியம் பண்ணிட்டாரு, நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன்னு சொல்லி போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்கும். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கமன் அஹ்யாஹா மவ்ஊதா, ஒரு பொம்பளை புள்ள, உயிரோடு இருக்கிற பொம்பளை பிள்ளைய மண்ணுக்குள்ள போட்டு புதைக்கும் பொழுது அதை தடுத்து நிறுத்தி பாதுகாத்தா என்ன நன்மையோ அந்த நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு. அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மற்றவர்களுடைய தவறுகளை கண்டா மறைக்கும்படிதான் இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்து.